Decode the World Unfiltered. அமெரிக்காவோடு தொடர்புடைய கப்பல்களுக்கு சிறப்பு கட்டணங்கள் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ட்ரம்ப்புக்கு இப்போ அதிர்ச்சி கொடுத்திருக்கு. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்குது. இந்த நிலையில தான் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இதில் தலையிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சீனா தன்னிட்ட இருக்கக்கூடிய ஏராளமான அரிய தனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இதனால் அமெரிக்க இராணுவம் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடி அப்படின்னு நினச்சி தான் ட்ரம்ப் ஒரு நடவடிக்கை எடுத்தார். சீன இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி அப்படிங்கிறது தான் அந்த நடவடிக்கை. ட்ரம்ப்போட இந்த பதிலடிக்கு இன்னொரு பதிலடியை சீனா கொடுத்துருக்குது. அமெரிக்காவோடு தொடர்புடைய கப்பல்களுக்கு சிறப்பு கட்டணங்கள் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ட்ரம்ப்புக்கு இப்போ அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இதற்கு முன்னதாக கப்பல் கட்டுதல் மற்றும் தளவாடங்கள் துறையில் சீனாவுடைய ஆதிக்கம் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தியிருந்துச்சு. இந்த விசாரணையின் அடிப்படையில் அமெரிக்க துறைமுகங்களுக்கு வரக்கூடிய சீன நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு சிறப்பு கட்டணங்களை விதிக்கப் போவதா அமெரிக்கா ஏற்கனவே அறிவிச்சிருந்துச்சு. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு சீன வர்த்தக அமைச்சகம் கடுமையான கண்டனங்களையும் அப்போ தெரிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுடைய அதே நடைமுறை பின்பற்றி சீனா பதிலடி நடவடிக்கையாக இப்போது அமெரிக்காவோட தொடர்புடைய கப்பல்களுக்கு சிறப்பு கட்டணங்களை விதிப்பதாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. இரண்டு நாடுகளும் ஸ்பெஷல் போர்ட் ஃபீஸ் விதித்து கொண்டால் சரக்கு போக்குவரத்து செலவு கடுமையாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதற்கு கப்பல் நிறுவனங்கள் சும்மா இருக்குமா? இருக்காது. அதுக்கு மாறாக சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய செலவில் இந்த கட்டணங்களை சேர்த்து இறுதியில் நுகர்வோரிடம் அல்லது இறக்குமதியாளர்களிடம் தான் இந்த அதிக கட்டணத்தை வசூலிப்பாங்க. இப்போ சரக்கு கட்டணங்கள் உயர்றதுனால இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுடைய விலையும் கூடி விலைவாசி உயர்வுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுக்கக்கூடியதாக இது மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதிக கட்டணங்கள் உள்ள துறைமுகங்களை தவிர்க்க கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல் வழித்தடங்களை மாற்றி அமைக்கவும் வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டாக அமெரிக்க கப்பல்கள் சீன துறைமுகங்களை தவிர்த்துட்டு பிற ஆசிய துறைமுகங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது விநியோக சங்கிலியில் தேவையற்ற தாமதங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. பொருட்கள் சேர வேண்டிய துறைமுகத்திற்கு செல்லாமல் வேறு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு பிறகு அங்கிருந்து மாற்று வழியில் கொண்டு வர வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். இந்த கட்டணங்கள் மூலமாக இரு நாடுகளுக்கு இடையான மோதல் மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகியிருக்கிறது. இது எதிர்காலத்தில் பிற துறைமுக கட்டணங்கள், ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அல்லது வேறு புதிய வர்த்தக தடைகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமையலாம் அப்படின்னும் பார்க்குறாங்க. உலக வர்த்தக அமைப்பு விதிகள் மற்றும் இரு தரப்பு கடல்சார் போக்குவரத்து ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் இந்த கட்டணங்கள் விமர்சிக்கப்படுகின்றன. ரெண்டு தரப்பிலிருந்தும் விதிக்கப்படக்கூடிய கட்டணங்கள். இப்படி ரெண்டு நாடுகளும் பரஸ்பரம் வரி விதித்து மற்ற நாடுகளுக்கு இடையூறு செய்து வரக்கூடிய நிலையில தான் இந்த விவகாரத்தில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தலையிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ட்ரம்ப் முன் வச்சிருக்கிறார். வர்த்தக போரில் சீனாவை தனிமைப்படுத்தவும் அதன் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கவும் ட்ரம்ப் இந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இது மூலமாக சீனா மீது கலெக்டிவ் குளோபல் ட்ரேட் ப்ரெஷரை உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் பார்க்குறாரு. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் போன்ற பெரிய பொருளாதார சக்திகள் சீனாவுக்கு அதிக வரிகளை விதித்தால் அது சீனாவுடைய ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற கணக்கு தான் ட்ரம்ப் ஓடுது. சீனா மீதான உலகளாவிய பொருளாதார சார்பு நிலையை குறைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்போட நம்பிக்கையாக எண்ணமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லை, அமெரிக்க சோயாபீன்ஸ் வாங்குவதை சீனா நிறுத்தியதுனால அதற்கு பழிவாங்கும் விதமாக சீனாவுடனான சமையல் எண்ணெய் வணிகத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றியும் அமெரிக்கா பரிசீலித்து வருகிறதுங்கிறாரு ட்ரம்ப். சமையல் எண்ணெயை அமெரிக்காவால் எளிதாக உற்பத்தி செய்ய முடியும், அதை சீனாவிடமிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டாரு. சோயாபீன்ஸ் வாங்குவதை சீனா நிறுத்தி அமெரிக்க விவசாயிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது எக்கனாமிக்கலி ஹோஸ்டைல் ஆக்ட் அப்படின்றது ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சீன பொருட்கள் மீது அதிக வரிகளை விதிப்பதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்க சோயாபீன்ஸ் மீதான இறக்குமதி வரியை 25% உயர்த்தினாங்க. வரி காரணமாக சோயாபீன்ஸுடைய விலை சீனாவில் பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. இதனால் அமெரிக்க சோயாபீன்ஸை வாங்குவதை சீனா நிறுத்திவிட்டது. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா என்ன பண்ணுறாங்கன்னா சோயாபீன்ஸ் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா நாடுகளை அவங்க நாடுறாங்க. இந்த இரண்டு நாடுகளும் தற்போது சீனாவுக்கு முக்கியமான சப்ளையர்ஸாக மாறி இருக்கிறாங்க. இப்போ சீனா பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சோயாபீன்ஸ் வாடிக்கையாளராக இருந்த ஒரு நாடு. சீனா கொள்முதலை நிறுத்தியதுனால அமெரிக்காவில் சோயாபீன்ஸ் விலை கடுமையாக சரிஞ்சிருக்கு. விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம தவிக்கிறாங்க. விலை சரிவு, சரக்கு தேக்கம், நிரந்தர சந்தை இழப்பு அப்படின்னு அமெரிக்காவில் பிளட் பாத் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய எச்சரிக்கையாக இருக்குது.
விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை சரி கட்டணும்னு ட்ரம்ப் நிர்வாகம் பல பில்லியன் டாலர் உதவித்தொகையை வழங்க வேண்டிய கட்டாயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இது அமெரிக்க வரி செலுத்துவோருக்கு கூடுதல் சுமையாக மாறலாம், நிதி சிக்கலாகவும் மாறும். சோயாபீன்ஸ் அதிகம் விளையக்கூடிய இலினாய்ஸ், அதேபோல் அயோவா, இந்தியானா, கான்சஸ், மிச்சிகன், மின்னசோட்டா, ஒஹையோ, இப்படி மத்திய மேற்கு மாநிலங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவானவை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ரிப்பப்ளிகன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணங்கள். இந்த மாநிலங்களில் ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் பொலிட்டிக்கலாக அவருக்கு இருக்குது. சீனாவுடைய நடவடிக்கை பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்குது. இந்தியாவில் வெங்காயத்தால் ஆட்சி கவிழ்ந்தது போல ட்ரம்ப்புக்கு சோயாபீன்ஸ் தலைவலியாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். சோயாபீன்ஸ் தவிர சீனாவுடைய பதிலடி நடவடிக்கைகளில் பன்றி இறைச்சி, சோளம் மற்றும் பிற விவசாய ஏற்றுமதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அமெரிக்காவில். 2018ஆம் ஆண்டில் அமெரிக்க சீன வர்த்தக போரின் போது விவசாய ஏற்றுமதிகள் மொத்தமாக பாதிக்கப்பட்டன. அதே நிலை தற்போதும் ஏற்படக்கூடும் அப்படின்னு அமெரிக்க விவசாயிகள்லாம் அச்சம் தெரிவிக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டில் சீனா அமெரிக்க சோயாபீன்ஸ் மீது 25% கூடுதல் வரியை விதித்தது. இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய சோயாபீன்ஸ் ஏற்றுமதி 77% வரைக்கும் வீழ்ச்சியடைந்தது 2018. ஓராண்டு நீடித்த இந்த வர்த்தக போர்னால் அமெரிக்க விவசாய ஏற்றுமதியில் ஏற்பட்ட மொத்த இழப்பு சுமார் 27 பில்லியன் டாலர்கள். இந்த இழப்பில் சோயாபீன்ஸ் பங்கு மட்டுமே 71% இருந்துச்சு. இதனுடைய தாக்கம் அதிகரிக்கவே சீனாவும் அமெரிக்காவும் ஃபேஸ் 1 எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. இது 2018க்கு பிறகு நடந்த ஒன்று. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு தற்காலிக தீர்வை அளித்தது அப்படின்னே சொல்லலாம். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க சீனா வர்த்தக போர் இருக்கு இல்லையா, இது 2 நாடுகளை மட்டும் பாதிக்காது. செயின் ரியாக்ஷன் ஏற்பட்டு மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர்றது அல்லது கணிசமாக குறைக்க 2 நாடுகளுமே நிரந்தர தீர்வுகளை காண வேண்டிய தேவையில் இருக்காங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வரிகளை நீக்குதல் அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும். சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகப்படியான சுங்க வரிகளை படிப்படியாக நீக்குவதன் மூலமாக பதட்டத்தை குறைத்து பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழலை அமெரிக்கா உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. சீன நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை, குறிப்பாக செமிகண்டக்டர் மற்றும் பிற முக்கியமான தொழில்நுட்பங்கள் மீதான கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. வர்த்தக பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வெளிப்படையான, நம்பகமான மற்றும் இருதரப்பு ஒப்புதல் பெற்ற ஒரு வழிமுறையை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது 2 நாட்டுக்குமே தேவையாக இருக்குது. சீனா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா உள்ளிட்ட அந்நிய நிறுவனங்கள் சீன சந்தையில் நுழைவதற்கும் செயல்படுவதற்கும் உள்ள தடைகளை குறைக்க வேண்டும். குறிப்பாக நிதி சேவைகள் மற்றும் விவசாயத்துறைகளில் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். 2 நாடுகளுடைய தலைவர்களும் தொடர்ந்து சந்தித்து பேசுவதுங்கிறது பதட்டங்களை தணிப்பது மற்றும் நீண்டகால உறவுக்கு அடித்தளம் அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவசியமான ஒன்றாக இருக்குது. பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கைகளை நிறுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். அமெரிக்கா சீனா மீதும், சீனா அமெரிக்கா மீதும் அடுத்தடுத்த நெருக்கடிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாடு நடவடிக்கை எடுத்ததுன்னா அதுக்கு பதிலடியாக உடனடியாக வேறொரு வரியையோ அல்லது கட்டுப்பாட்டையோ விதிக்கக்கூடிய டிட் ஃபார் டாட் போக்கை 2 நாடுகளும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாளர்களுடைய நோக்கமாக இருக்குது. வர்த்தக போரை தவிர்க்கிறதுனா உடனடி தீர்வுங்கிறது 2 நாட்டு தலைவர்களும் நேரடியாக சந்தித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாத இறுதியில் தென்கொரியாவில் நடைபெறக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசுவதாக இருந்துச்சு. ஆனால் சீனா தன்னுடைய அரிய தனிமங்களுடைய ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்த உடனேயே ஷி ஜின்பிங்கை சந்திக்க போகிறதில்ல அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்த நாளே ஷி ஜின்பிங்கை நிச்சயமாக சந்திப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொண்டார். ஆனால் இதுவரைக்கும் சந்திப்புங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. இருவரும் சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் பாதிக்கப்பட போகிறதுங்கிறது அந்த 2 நாடுகள் மட்டுமல்ல, மற்ற நாடுகளுடைய சாமானிய மக்களும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் சேர்ந்தே இருக்குது. 2 முக்கியமான பெரிய நாடுகள், அது மக்கள் தொகையில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையும் ஏற்றுமதி இறக்குமதியிலையும் பெரிய நாடுகள். இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோதல் இருக்கு இல்லையா, இது மற்ற நாடுகளையும் பாதிக்கக்கூடியதாக, சாமானிய மக்களை பாதிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இதில் அதிகப்படியாக டொனால்ட் ட்ரம்ப் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கணும். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு பந்தை வீசுகிறாரு. அது எல்லைக்கோட்டுக்கு வெளியிலையும் வீசுகிறாரு, எந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த நிலையை பார்க்குது. சீனாவும் விடாமல் ட்ரம்ப்புக்கான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த 2 நாட்டுடைய பிரச்சனையும் நீடித்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.